ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு இவ்வளோ சோகமாக ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு முன்னாடி இருக்குது பாருங்கங்க, துணி தான். வாளி ஃபுல்லாக துணி இருக்குது. நைட்டு 7:30 மணி ஆயிடுச்சு. எப்படிடா துவைக்கிறது? காலையிலே துணி துவைக்கிற வேலையை ஒத்தி வச்சிடலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. அப்படியே டிவியில் ஒரு சீரியலை பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் ரொம்ப யோசனையில் போயிட்டேன். இது வந்து முந்தா நாள் எடுத்த வீடியோங்க. அதாவது அவள் வீட்டில் இருந்து தங்கச்சி கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நாங்கள் செய்வோன்னா, அவல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அவல் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு வைங்களேன். அதில் ஒரு 1.5 கப் அவலை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பூவம்பழம், அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் கசலி பழம்னு சொல்லுவோம், அதை எடுத்து நல்லா போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த வெந்நில கொஞ்சம் ஊறி போய் இருக்குமா அவல், அதுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 கப் அவல் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். இது எதுக்குன்னா சாப்பிடும்போது அப்போ தான் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லாமே சேர்ந்து குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ தேங்காய் சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அழகாக உருண்டை பிடிச்சி சாப்பிட்டாச்சு. இதை டிஃபனாக சாப்பிட்லாம், நைட்டு டின்னராக சாப்பிடலாம். இது வந்து சிகப்பு அவலுங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது தனி டேஸ்ட்டு தானேங்க. அதுவும் ஊர்லேருந்து தங்கச்சி, அப்பா எல்லோரும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. ஒரு 2, 3 உருண்டை சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ப்ளீஸ் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.